உருகி உருகி போ குருகி போனதடி லைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு 16:9 ரேஷியோ கொடுத்துட்டு ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட் பேக்ரவுண்ட்லாம் கொடுத்து க்ரியேட் ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆடியோவில் போய் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சதை பீட் மார்க் தான் மார்க் பண்ணோம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்து பீட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ லிரிக்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நல்லா கேப் விட்டு வர மாதிரி பாருங்கள். ஸோ ஒரு 4-5 வேர்டு இருக்கணும். அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் நீங்கள் ஒவ்வொரு பீட் மார்க்காக மார்க் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் வேர்டை பீட் மார்க்காக மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போங்க. ஸோ இமேஜஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் கரெக்டாக ஒவ்வொரு ஃபோட்டோ வர்ற மாதிரி செட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் வர நான் எல்லா ஃபோட்டோவுமே செட் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்டில் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, மேலே சர்ச்சில் டைல்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு மிரரை எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனேபிள் பண்ணி விட்டுட்டு பேக் வந்துக்கோங்க. அடுத்தது ஆட் எஃபெக்ட் போங்க, மேலே சர்ச்சில் மோஷன் பிளர்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு அடுத்தது ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு மேலே சர்ச்சில் காசன் பிளர் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 0.260 கொடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டு லைட்டாக தள்ளி வந்து அடுத்த ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக 0 கொடுத்துக்கலாம். திருப்பியும் ஆட் எஃபெக்ட் போங்க. கலர் அண்ட் லைட்டில் எக்ஸ்ப்ளோ காமான்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்கு இப்போ எதில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணோமோ அதே இடத்துல எக்ஸ்ப்ளோரில் வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 0.45 அந்த ரேஞ்சு கொடுத்துக்கோங்க. திருப்பி செகண்டு கொஞ்சம் தள்ளி வந்து அடுத்த ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக 0 கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணதை இதை ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், காப்பி த எஃபெக்ட்னு கொடுத்து பேக் வந்துட்டு திருப்பி எல்லா லிரிக்ஸ்லேயும் எல்லா ஃபோட்டோலையுமே இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணணும்னா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா ஜூமிங்கில் வேணும்னா நீங்கள் ஜூம் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம லிரிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ லிரிக்ஸை வந்து நம்ம 2 போர்ஷனாக ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் போங்க. ஸோ டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட் லிரிக்ஸை எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ இது என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் அது வர வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு இதே அப்படி எடிட் டெக்ஸ்ட்டில் அலைன்மெண்ட் சென்டர் ஃபாண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் கலர் வந்து ஒயிட்டுன்னு கொடுத்துக்குதேன். ஸோ ஒயிட்டுன்னு கொடுத்து டிக் கொடுத்துட்டு ஸோ அப்புறம் பார்டர் அண்ட் ஷேடோவில் போய் ஷேடோவை எனேபிள் பண்ணி விட்டுட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நல்லா பெருசாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் அப்படியே டூப்ளிகேட் லேயர்னு கொடுத்துக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் லேயரை டச் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு இந்த பீட் மார்க்குள்ளே வர ரிமைனிங் லிரிக்ஸை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கலருமே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சின்னதாக்கி கீழே செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு
லிரிக்ஸில் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணோம். ஸோ நான் எஃபெக்டை வந்து ப்ரீசெட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ப்ரீசெட்லேருந்து எஃபெக்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். எல்லா லிரிக்ஸ்லேயும் ஒரே எஃபெக்ட் தான் வரும். ஸோ எல்லாத்துலேயுமே ஜஸ்ட் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லிரிக்ஸ் வந்து முடிஞ்சிட்டு, ஸோ இது அப்புறம் என்ன பண்ணுங்கள், ரெண்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே மெர்ஜிங் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி குரூப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோவில் ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போங்க. ஸோ அதில் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்டிங்கில் 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் தூரம் லாஸ்ட்டில் வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அதை இந்த கம்ப்ளீட்டாக இங்கே தள்ளி வர மாதிரி. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மிரர் மாதிரி அந்த இமேஜ் திருப்பி தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் இமேஜை பெருசாக்கிட்டு ஸோ இதை வந்து நல்லா இப்படி தள்ளுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மூவிங் எஃபெக்ட் கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்லேயுமே நம்ம வந்து போய் கொடுக்கணும். ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து வேணுமோ, இந்த சைட்லேருந்து வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லைனா அந்த சைட்லேருந்து உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது இதில் இந்த குரூப்பை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி த லேயர்னு கொடுத்து அடுத்தடுத்த பீட் மார்க்கில் வச்சு பேஸ்ட் த லேயர்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை அப்படி கட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து அன்குரூப் பண்ணுங்கள். மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிவிட்டு ஸோ லிரிக்ஸை என்ன பண்ணுங்கள், ஸோ எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நம்ம நார்மலாக லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுலேயுமே என்னென்ன லிரிக்ஸ் வருமோ அந்த லிரிக்ஸை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரெண்டையும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுங்கள், ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிவிட்டு அதை வந்து வேறு பிளேஸில் வேணாலும் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் வர லிரிக்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் எடிட் பண்ணணும். ஸோ எடிட் பண்ணி லாஸ்ட் வரை முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு கொடுத்து கீழே இருக்க எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.